கேக்குதா? கொஸ்டினுக்கு போய்க்கலாம். சரியா? மேட்ச் டின்னர் காரணம் ப்ரோ. அடுத்த தான் முடிப்போம். லைவ் போட்டுருந்தா லேட் லேண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க 2 பேரும் லேட் லேண்ட் பண்ணி இறங்கிக்கோங்க. சரியா? கிளச்சு மெயினாக கலராக கேரட் லாஸ்ட் மேட்ச் எத்தனை டீம் வந்துச்சா? இல்லை தெரியல ப்ரோ. அங்கெல்லாம் நம்ம இறங்கவே கிடையாது. நீ லேட் லேண்ட் பண்ணிக்கோ. எதுக்கும் லேட் லேண்ட் பண்ணிக்கோ. லேட் லேண்ட் பண்ணி போட்டேன். அவதான் வரும்னு நினைக்கிறேன். 2 டீம் அட்லீஸ்ட் வரும். அப்பதான் உனக்கு போச்சு. முன்னாடி நம்மளுக்கு முன்னாடியே போச்சுருவானுங்க. லேட் லேண்ட் பண்ணினா நீ கரெக்டாக மட்டும் லேட் லேண்ட் பண்றியா? நான் உள்ள இறங்கிடுறேன். நான் பண்றேன் போ. நீ கொஞ்சம் லேட்டாக இறங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. நான் பார்த்துக்கிறேன். ரூட் மட்டும் எடுத்தா போதும். டீம் வந்து ஒரு டீம் குத்துது. ரெண்டு டீம் நினைக்கிறேன். ஒரு டீமா ரெண்டு டீம் கோச்சிங் 2 டீம். 2 டீமா கிளாஷ் ஆகிட்டோம். லேட் லேண்ட் பண்ணுங்க. லேட் லேண்ட் பண்ணிக்கிறேன். ஏய் நம்ம 6 பேக்கே வரான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா ப்ரோ நீ அப்ப 6 பேக் சைடு வரான். Watch out! பக்கி ஒன்று இறங்குறான். 2 டீமே இங்க தான் இறங்குது. பான் தான் இருக்கு. 2 டீம்மே பான் தான். ப்ரோ இறங்கணும்னே ஃபைட் அவங்களுக்கு போவோம். ஃபைட் ஆகும். 3 டீமா டேல வேற டீம். டேல கூட இருக்கான். கில் நோட் பண்ணு. ரீடிங் பாரு. ரெண்டு பில்டிங்ல Watch out! பில்டிங். ஏன் ஆங்கிள் கூட வந்து போன பின்னாடி வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணிட்டேன் நானு. இல்ல நான் சேஃப். ஏகேம் வச்சிருங்க பக்கா கவர். நானே ஓகே வச்சிருக்கேன். யார் இப்ப இறங்குறா? இப்போ ஒருத்தர் Watch out! நாக்க 14-7. அடிச்சு விட்டானே. பாரு கில் 14-7. ரெண்டு பான்ல இருக்கான். இரு bro. 7 finish. 7 was man loss. ஓகே. சர்ச் வந்துட்டியா? நான் மேல தான் இருக்கேன் நானு. ஸ்குவாட்ஸ் கில் எடுக்கலாம் ப்ரோ. நீ ஈஸியா கில் எடுக்கலாம். கில் மட்டும் விட்டுறாத ப்ரோ. டச் ப்ரோ. நீ என்ன பண்ண அப்படியே மூசைடா. மோசடா. பொசிஷன் காமிக்காத. Help! பாத்து 1 HP. பொசிஷன் காமிக்காம வந்திருந்தீனா நான் வந்திருப்பேன். இல்ல அவர் பின்னாடி இருந்தாரு. என்னோட ஆங்கிள் இறங்கி அடையலாம்ல. இல்ல அவனுக்கு ஒருத்தன் தான் bro. 1 HP ல. ஒருத்தன் தான். இரு ஃப்ரெண்ட்ஸ் நீ ஹோல்ட் பண்ணு. நீ அப்படியே ஹோல்ட் பண்ணு. 1 HP தான். அவன் எங்க கிராஸ் பண்ணுவான். கண்டிப்பா கிராஸ் பண்ணுவான். நீ இன்ஃபோவே கொடுக்காத. ட்ரை பண்ணி இவனை போட்டு ட்ரை பண்ணு. ரெக்கோ. நைஸ் யா. Watch out! இருக்கு. உன்ட வெஹிக்கிள் இருக்குல ப்ரோ. டிராக ப்ரோ உன்ட வெஹிக்கிள் இருக்கா? ஃப்ரண்ட் சைடா? அது லேட்டா தான் ஆகும். ஃப்ரண்ட் சைடு லேட்டா தான் ஆகும். ஸ்மார்ட். ஃப்ரெண்ட்ஸ் பொசிஷன் மட்டும் பண்றா. ஒரு ஜோன் இருக்கு. புது கன் வந்துட்டான் அப்படின்னா தான் இங்க லூட் Watch பண்றா. out! சப்போஸ் வந்துட்டான் அப்படின்னா நீ பேக் வந்து என்னோட ஆங்கிள் ஆடுற மாதிரி இருக்கும். சரியா? ஒருத்தன் தான் நீ எப்படி நீ ஆடுறது சேவ் பண்ணி. ஓகே. வரான் இவன் கிராஸ் Watch out! வீட்டுக்கு. இரு நம்ம சைடு வருவான்டா. இங்க வருவான். எங்க உங்ககிட்ட தான் வருவான். அடிச்சிராத. ஆக்சிகேட் பண்ணோம். 2 பேரும் ஒட்டு கடிக்கலாம். நான் நல்லா ஏறி நான் ஒரு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துரு. சரியா? எடுக்கறானா சொல்லிட்டு எடு. உனக்கா ப்ரோ பாத்து. நீ நாக்காயிராத. நீ அடிக்கே பார்க்காத. ட்ராப் ப்ரோ. வெஹிக்கிள்ஸ் பாரு. பின்னாடி வெஹிக்கிள்ஸ் பாத்துரு. அவன விட்டுட்டு வெஹிக்கிள்ஸ் பாரு ப்ரோ. பாரு. இந்த ப்ளூ பில்டிங் இங்க இருக்கான். வீட்ல. ஒரே கிராஸ் ஆகும். கண்டிப்பா கிராஸ் ஆகும். சரி. நேரா போறான் ப்ளூ பில்டிங் உள்ள. கிராஸ் ஆகணும்னா நல்லா இருக்கும். கிராஸ் ஆக மாட்டான்.
இங்க Watch இங்க out. ஆளு ஃபைட் போகுது நாக்கு ஓகே அழுத்து விட்டான் ஒரு கிராஸ் பண்றான் நான் வச்சுட்டா பண்றான் Watch பண்ணோடு இரு உள்ள போயிட்டான் மறுபடியும் உள்ள போயிட்டானா போயிட்டான் Watch out. மறுபடியும் உள்ள போயிட்டான் நாக்கு வைக்க ட்ரை பண்ணவா நாக்கே வச்சிருப்பேன்டா நானு இரு மறுபடியும் வருவான் சேதா வருவான் ரைட்டு கிளியர் ஆயிடுச்சு அவன் உள்ள ஓட்டான் அவன் அப்படியே உள்ள ஓட்டான் ரைட்டு கிராஸ் பண்ணாம பைக் எடுத்துட்டு அப்படி கூட பண்ணுங்க நாக்கு வைக்க முடியும் ஐயோ போயிட்டு இப்போ ஒரு நாக்கு வச்சிருக்கையா என்கிட்ட வராங்க சர்ச்சிலே உட்காரு Watch out. இங்கே நீ இல்ல உனக்கு தெரியா ஃபைட் போகுது நீ வந்து நான் ஈஸியா கில்லிடலாம் சர்ச்சுக்கு வா சீக்கிரமா Watch out. க்ளோசிங் ஆட்டா ஓகே உள்ள கட்டி எழுது உள்ள ரெண்டு வரட்டா फोरक्स 5ல 3 நாக்கு ஓகே லாஸ்ட் கை 5ல சிவேல இருக்கும் பின்னாடி வந்து வேற ஏதாவது டீம் ரொட்டேட் பண்ணும் ஆ சைடு வருவானே ரொட்டேட் பான்ல இருக்கான் ரெண்டு பான்லயே இருக்கானுங்க ஓகே நீ பாத்து சேஃப் ஆடு ரெண்டு பான்லயே இருக்கானுங்க ரெண்டு பான்லயே லெஃப்ட்ல அந்த இந்த வீட்ல இருந்தாலும் இருப்பான் மிடில்ல இருந்தாலும் இருப்பான் ரெண்டு பான்லயே நாக்கு 5-7 இன்னொரு நாக்கு இருக்கு 7 நாக்கு ப்ரோ N20 வருது ஜீப் ஒண்ணு வண்டியா ஏய் ரூஃப்ல இருக்கான் போயிட்டான் ஓபன் ஜீப் போயிட்டான் லெஃப்ட் போனா ஸ்கூல் சைடு அப்பார்ட் சைடு போனா இதா ப்ரோ Watch out. க்ளோஸ் இன் பண்ணுங்க ஏய் ரூஃப்ல இருக்கான் பைல லாஸ்ட் கை நாக்கு அழுத்தி விட்டான் Watch இந்த out. ரூஃப்ல ரெட்ல ஸ்மோக் இருக்கு நான் முன்னாடி போறேன் ஒரு கவர் வச்சான் நாலாந்து ஒரு நினைக்கிறேன் ரெண்டு நாக்கு Watch out. க்ளோஸ் ஆகலாமா க்ளோசிங் Watch out. வா கீழ போய் எடுத்துக்கலாம் உள்ள கீழ ஒருத்தர்தான் அந்த முன்னாடி பண்ணு நேட் போடு முன்னாடி பண்ணு Watch out. குளோபல் மேல இருக்கான்னு நினைக்கிறேன் பைக் செக்யூர் உள்ளே இருக்கான் முடிஞ்சு ஒருத்தி முடிச்சு ஏய் எங்க நைஸ் Awesome. இருக்கானா என்ன மேல இல்ல Help. சொல்லல இவர தூக்கு சித்தார்த்தா தூக்கு சீக்கிரம் இல்ல ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணு Watch out. இந்த வீடு போ போ ப்ரோ தூக்கி பின்னாடி போயிடு ப்ரோ வெயிட் பண்ணு நீ அதுக்குள்ள போனா புஷ் பண்ணுவாங்க Watch out. குத்துறானா அடிச்சிடுவான் bro. Awesome. சரி ஓட தேடு போடு லூட் பண்ணு வண்டி வேற அங்க பெஸ்ட் வந்துட்டேன் பொறுமையா அடிக்கிறேன் அவனுக்கு ஃப்ரண்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆவானுங்க நம்ம வெளிய உள்ள வரைக்கும் போகணும் ட்ரையாங்கிள் சைடு நான் போகணும் மறுபடியும் அவன் இன்ஃபோ எடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம தஞ்சன் ஆல்ரெடி எதுவும் ஸ்டார்ட் ஆகும் பத்தியா அப்ப கிளம்பிக்கலாம் நம்ம சரியா நல்ல வேலை நான் பின்னாடி இருந்தே பார்த்துருந்தேன் எடுத்துருப்பானே ஆனா கீழே குதிக்கிறான் நான் பார்த்துருக்கேன் போயிட்டு அந்த வெஹிக்கிள் பக்கி வேற எடுக்கணும்
இங்கே ஸ்பான் இல்லை. ரேஞ்ச் பேண்டேஜ் தான் ப்ரோ. அந்த வண்டிக்கு ஒரு சேஃப் பைக் போட போறேன். வண்டி எவனோட சித்தார்த்த கேக்குதா? இல்ல சும்மா வந்து ஒரு பைக் வச்சு அந்த வண்டி தான் ட்ரையாங்கிள் சைடு. சொல்லு ப்ரோ. கேக்குதா? கேக்குது சொல்லு. அவரை அந்த ஃப்ரெண்ட்ஸையும் அவனை மேட்ச் ஃபுல்லா பார்க்க சொல்லு ப்ரோ. மேட்ச் ஃபுல்லா பாக்குறதா? அத நான் எப்ப சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சொல்லு அவருக்கு. சொல்லிடுறேன். கூப்பிடுங்க அவனை. கூப்பிடு. அவன் எக்ஸிட் ஆயிட்டான். ரெடி கொடுங்க. எக்ஸிட் ஆயிட்டான். வெயிட் போட்டா மேட்ச் பார்க்க சொல்லு. ஏன்னா எமர்ஜென்சி நினைச்சுன்னா ஓகே. அது டெய்லி இப்படி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். மேட்ச் பார்க்கணும், அவன் கூட ஒரு ஐடியா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பக்கா ப்ரோ. பட் ஆனா பாரு ஈலிங்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இரு ப்ரோ, இப்போ பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த ஜோன் க்ளோஸ் ஆயிட்ட பிறகு அந்த பாக்ஸிங்ல இருக்குதுல்ல, போய் லூட் அடிச்சு வண்டி எடுத்துன்னு போய் லூட் அடிச்சுட்டு அவங்ககிட்டயே லூட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீரியஸா சொல்றேன் சித்தார்த், அவனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 கோல் வச்சான் ப்ரோ. 20 ஆமோஸ் வச்சான் அவனுக்கு. எப்படி வச்சான்னு தெரியுமா ரிஃப்ளெக்ஸ்ல? அவன் சாவே இல்லை, டேமேஜ் இல்லை அந்த புது கன்னு. இப்போ இவர் யூஸ் பண்ணிருக்கிறாரு ட்ராக்கோ. அது ஒரு மாதிரி கன்னு இருந்துச்சு. எவ்வளோ வச்சா தெரியுமா அவருக்கு? சாவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஸ்குவாட் ஸ்கோப் மட்டும் வச்சுக்கோ. ஏன்னா அந்த ட்ரென்ச் சைட்ல இருந்து வந்தவன் தான் நினைக்கிறேன். அவனுங்களா அப்படியே லெஃப்ட் வந்தான். லேட்டா வந்தானுங்க ட்ரென்ச்ல இருந்து லேட்டா வந்துருப்பாங்க. கில் ஃபீட் அந்த கில் சவுண்ட் கேட்டிருக்கும். அப்படியே ரைவேல ஜோன் போட்டான். போய் டின்னர் ஆட் பண்றோம். ஆனா இது மொக்கா டீம், அதனால தான் விட்டு போயிட்டாங்க. வேற டீம் நல்ல டீம் வந்தா சுத்தி போட்டிருப்பாங்க. ரீடிங் பார்த்து 2 பேர் அங்க ஃபைட் போகும்போது க்ளோஸ் இன் பண்ணிடுங்க ப்ரோ. நான் கால் குத்தன்னு சித்தார் அப்பயே நீ கொஞ்சம் இன்னும் க்ளோஸ் இன் போனா இன்னும் 2-3 கிலோ வந்துருக்கும். நான் அதான் பார்த்தேன். 50 தெரியாதுல்ல. ரெண்டு டீம்ல இருந்து 3 டீம் இருக்கியா? நான் பாக்குறேன். நீ டென்ஷன் பண்ண, அந்த ரீடிங்ஸ் நான் பக்காவா பாக்குவேன். ஏன்னா 5ல லாஸ்ட் 5ல ஒரு நாக் இருந்துச்சு. இல்ல 5ல 3 நாக்கு, ஒருத்தன் தான் இன்னொருத்தர் ரிவைவ் ஆயிட்டு 2 மேன் இருந்தாங்க. 5 திரும்பி 5ல ஒரு நாக்கு, திரும்பி லாஸ்ட் வெஹிக்கிள் எடுக்கிறேன் நானே. சரியா வெஹிக்கிள் எடுக்க போறேன். இல்ல போயிட்டானுங்க. T1 டீம் அந்த பாத்துறாங்க செட்டிங் போட்டு. டோர்னமெண்ட்ஸ்ல வெஹிக்கிள் எடுத்துட்டேன். ஷாப் மட்டும் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். சோலோ பீஸ் இருக்கும். சோலோ பீஸ் வந்து அவுட் பண்றது வாய்ப்பு இருக்கு. சோல்ட் அவுட் ப்ரோ. ஹீலிங்ஸ் கட்டில போய் லூட் எடுக்கிறேன். ஏகப்பட்ட பட்டு 6x ஒன்று இருக்கு. 6x தேவையில்ல எனக்கு. ஸ்மோக்ஸ் ஏகப்பட்டனா இருக்கு. அதை எடுத்து வண்டியில போட்டுருக்கேன். வெஞ்சி பட்டியில பட்டியில 4x இந்த பட்டியில ஹீலிங்ஸ் இல்லை. வண்டியுமே ஹீலிங்ஸ் இருக்கு. என்ன எவ்வளோ பட்டி இருக்கு. என்ன ப்ரோ? ஓ என்ன குத்திக்கிட்டானுங்களா? அடிச்சு பிரச்சனைக்காகணும்னு சொல்லி
என்ன ப்ரோ இது டாப் 5ல முடிச்சிடலாம் பாருங்க 28 பாருங்க. Marked a vehicle. பொசிஷன் பாயிண்ட் தான் போகணும். ஏதாவது தேர்ட் பார்ட்டி இருந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணி அப்படி கீழே எடுத்து பார்க்கலாம். ஓகே வெஹிக்கிள் இருக்குல்ல தாசியா? இங்க போ ப்ரோ இங்க போ ப்ரோ இது எம்டி தான் இருக்கு எங்கயா? ப்ரோ ஹோல்ட் பண்ணி எல் சைடு தானே. இல்ல கோயில் காலில இருக்கு இப்போ மார்க்கல ஹோல்ல இருக்கு ஃபைட் எடுத்துட்டு இல்ல, போங்க. இல்ல ஃபைட் ஏதாவது பார்க்கலாம். இல்ல என்ன பாரு போயிட்டு அந்த வாட்ச் டவர் இருக்கும் சென்டர் அத போய் குத்தி விட்டு நான் போயிட்டு ஷாப் எடுக்கணும். ஷாப் ஏதாவது எடுத்துட்டு ஷாப் பண்ணிட்டு எடுக்கணும். நீ போனீங்கன்னா நல்லா ஜோன் நெக்ஸ்ட் அங்க தான் ஷிஃப்ட் ஆகும் இங்க ஷிஃப்ட் ஆகும் யாஸ்னா சைடு தான். ஃபீலிங் என்ன கூப்பிட்டு எது ப்ரோ? ரூட் என்ன வேணும் இன்னும் ஷாப் ஏதோ பண்ணணும்னு சொன்ன பாரு ஜோன் ஹீலிங்ஸ் தான் வேணும். ஐச்சியல் ப்ரோ ஐச்சியல் ஃபில்டர் போட லெட்ஸ் கோ அந்த இப்போ டவர் ஆக்கியூபை இருக்கும் அந்த வாட்ச் டவர் இங்க இந்த ரேஞ்ச் எடுங்க இங்க நான் இந்த பின்னாடியே போய் ரேஞ்ச் எடுத்துக்குவேன். லெஃப்ட் போய் எடுத்துக்குவேன். இந்த சைடு போயிட்டு இங்க இருந்து உள்ள போய்க்கலாம். இல்ல லெஃப்ட் கஷ்டம் இங்க இருப்பாங்க ப்ரோ போலாம் ஆல்ரெடி பாரு நீ உங்க இஷ்டம் இங்க எட்ஜ்ல பொறுமையா ஆட்டா இங்க ரெஜ் போட்டு ஈஸியா எல்லாம் உள்ள ஜோன்ஸ் தான் எடுப்பானுங்க. உள்ள போயிடலாம். தேர்ட் பார்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணுங்க. அதான் பின்னாடி தேர்ட் பார்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணுங்க. வாங்க யாஸ்னா என்ன தெரியுமா சொன்னா இது ஓபன் ஜோன் இருக்கும் நெக்ஸ்ட் இது ஓபன் ஜோன் இப்படி இருக்கும் ஜோன் நெக்ஸ்ட் பாத்து அதாவது தேர்ட் பார்ட்டி ஏதாவது பின்னாடி இருந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணுங்க. கூப்பிடுங்க அப்படியே இப்போ no bandages, only boosters. பின்னாடி அந்த ரெட் பில்டிங் போய் குத்தி எடுக்க போறேன். ரெட் பில்டிங்ல இருந்து பாண்ட் சைடு எடுக்கலாம். பாண்ட் இல்லைன்னா அது கீழே இருக்கிற காம்பவுண்ட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் சரியா? அப்புறம் லெஃப்ட் ரைட் வந்து பிரிட்ஜ் வேண்டாம். எம்டி தான் இருக்கும் கூப்பிடல யாஸ்னா குத்தி போட்டு வெஸ்டர்ன் எடுக்கிறேன்னு எடுப்போம் இருக்குது. மேலே போய் செக் பண்ணோம். ஸோ ரைட்ல ஒன்றும் இல்லை. வாங்க போயிடலாம். டின்னர் மேட்ச் போடுவோம். உள்ள ஜோன் போடுவான். சி பில்டிங் சைடு அப்படியே ஆடலாம். டிக்கெட் தான் கீழே போட்டுறேன் சரியா? கார் எல்லாம் ஃப்ரெண்ட்ல வச்சிருந்தா ரிஸ்க் போட்டு எங்க முன்னாடி தான் 15-13 ரெட் பில்டிங் போட்டு பான் லூட்டட். Watch out! முன்னாடி ஏதோ கூப் வந்துச்சு பாரு கூப் சவுண்ட் வந்துச்சு ரைட்ல இருந்து Watch out! பேண்டேஜ் எடுத்துக்கிறேன். ஜோன் பாத்தீங்களா? மேல தான் வரும். இங்க இருந்தா நல்லா வந்து டிப் இருக்கும் இங்க ஒண்ணு முன்னாடியே எடுத்துக்கலாம்ன்றீங்களா? இங்க மார்க் இல்ல என்ன தெரியுமா பண்ணுவேன் பாரு சுத்தி போயிட்டீங்க இங்க டிப் இருக்கும் பாரு ஆனா இருந்தான்னா கண்ணா பையனா நடி விழுவும். ஒருத்த கண்டிப்பா இருப்பான். இருக்க மாட்டான் இங்க இருந்தா யாஸ் பாரு அதுக்கு கால் கீழே யாஸ்னால எல்லாம் ஃபைட் ஆயிருப்பாங்க. சரி வா பொறுமையா போயிட்டு அங்க போய் ஓகே போ நான் தூக்க மாட்டான் பாரு ஒரு ஆட்டி ஸ்கோர் பண்ணேன் இங்க பாரு சித்தார்த்த இல்லன்னா இங்க இருந்தா பாரு இல்லன்னா இங்க போயிட்டு எடுக்கு எவனும் இல்ல. ஓ சிடிஐ லேட் ஆகுது. Watch out! வண்டி சேஃபா தான் இருக்கு. பின்னாடி கவனம் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஜோன் ஹோல்ட் பண்ணா மட்டும் போதும். வண்டி ஒன்று வருது உள்ள தூக்குறான் பாரு லெஃப்ட் விண்டோ அந்த விண்டோ அப்புறம் வர்றான் என்ன இறங்குது ரைட் ஒரு இன்னொரு கூப்பு போகுது.
ப்ரோ மட்டும் 2 பாடி வச்சோம். ரைட் எனிமி பேக் ஃபார் ரைட் என்கிட்ட இப்போ பேண்டேஜ் மட்டும் தான் 5 பேண்டேஜ் தான் இருக்கு. பூஸ்ட் வச்சு தான் ஏற்றணும். நேடு வருது உங்களுக்கு யோசனை வந்துட்டானா என்ன ஆகுது? ரைட்ல இருக்கான்ப்பா சொன்னேன் நான் ஒரு பாட்டி ஒரு மண்டை வாங்கினாலே ஜோன் அவன் தான் ப்ரோ. ஃபஸ்ட்டில் ஜோன் காமான் போய் எடுத்துடலாமா? எப்படி இருக்கு ஜோன் ப்ரெஷர் ஆனால் ஜோன் ப்ரெஷர் ஆனால் தான் பார்ப்பான். ரொம்ப என்கேஜாக இருக்கான். பின்னாடி கண்டிப்பாக ஒருத்தனாச்சும் பார்ப்பான். பேக் எடுத்து வண்டி எடுத்துட்டு காமான் போய் குத்திடும். காமான் தான் சொல்றேன். இவன் கிளம்புறான். மட்டும் இவனை கிளம்ப போட்டுடலாம் ப்ரோ. வண்டி எடுத்து ஸ்டாப் பண்ணலாம். முன்னாடி மேல இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க? கிராஷ் பண்ற வரைக்கும் ரிவர்ஸ்ல குத்திட்டான். ப்ரோ. இல்ல அவன் ஓப்பன்ல ஸ்மோக் அவுட் பண்ணிட்டு மேலே ஏறி வரானுங்க. யாரு இவனுங்க?